ஹாய். ஒரு கிராமத்தில் லக்ஷ்மியும் அவங்க பாட்டியும் இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை. லக்ஷ்மி குடும்பம் ரொம்பவே ஏழை குடும்பம். லக்ஷ்மிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு பாட்டி. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் எந்த தப்பு பண்ணல. இன்னும் எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க என்னன்னே தெரியலையே. இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? நீ ஒழுங்கா வேலை பார்த்தாதானே உனக்கு வேலை தருவாங்க. எங்க பாரு ஏமாத்தின்னு தெரிஞ்சுன்னு இருக்க. எங்கேருந்து உனக்கு வேலை கொடுப்பாங்க? அவங்க பாட்டியும் இப்படி சொல்கிறாங்கன்னு சோகத்தில் லக்ஷ்மி உட்காந்து இருந்தாங்க. அப்போ அவங்க ஏழை ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாங்க. என்ன லக்ஷ்மி, வேலைக்கெல்லாம் எங்க போலியா? சோகமா உக்காந்துட்டு இருக்கியா? என்னாச்சு? என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வருத்தத்தில் உக்காந்து இருக்கேன். இந்த கிட்ட வந்து சொன்ன ஆறுதல் கூட படுத்தாம என்ன திட்டது உன்னால் தான் போயிருக்கோன்னு நான் என்ன பண்ணேன்? சரி வீடு, இந்த கிளிவுங்களே எப்படிதான். நீ பேசாம பழைய வீட்டுல காய் செடியெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணின்னு இருந்தால அந்த மாதிரி பண்ண. ஆனா அதுல செடி வளர்ந்து காய் கொடுக்கறதுக்கே ரொம்ப லேட் ஆகுமே. இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாச்சும் ஒரு வேலையை தேடணும். அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொரக்கா செடி நட்டு வைக்கலான்னு சொரக்கா செடி வச்சாங்க. ஒரு துணி கடையிலையும் வேலை கிடைச்சிச்சு. அங்கே வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. லக்ஷ்மி, இன்னும் 4 நாள்ல சொற்களை பறிச்சு விற்க ஆரம்பிச்சிருமா? எப்படி அவனு வருமானம் வந்தா சரி. சொர்க்கா செடியோட கொடியெல்லாம் அவங்க வீட்டு மேலே இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதும் சொர்க்கா பறிக்க போனாங்க. சொர்க்கா ரொம்பவே நிறையவே இருந்துச்சு இவங்க எதிர்பார்த்ததை விட. லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா, நம்ம நினைச்சதை விடவே நிறைய வந்திருக்கும் சொர்க்கா. இதை எத்தனை போய் வித்துட்டு வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ. வாங்கம்மா வாங்க, சொர்க்கா வாங்கிறதுக்கு வாங்க. கிலோ 20 ரூபாய். பீஸ் கணக்கெல்லாம் இல்லை, கிலோ 20 ரூபாய். வந்து வாங்கிக்கோங்க வாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சொர்க்கா. எவ்வளோக்கா சொர்க்கா? ஃப்ரிட்ஜில் வச்ச சொர்க்காலாம் எனக்கு வேணாக்கா. எல்லாரும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்குறாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கிறது இல்லை. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டதாக்கா எனக்கு பிடிக்கும். உங்கள் சொர்க்கா ஃப்ரிட்ஜில் வச்சதா? பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் இல்லைப்பா, நானே சொர்க்கா செடி வச்சிருக்கேன். இப்போதான் பறிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சொர்க்காப்பா, இது வாங்கிக்கோ. கொஞ்ச நாள் இதே மாதிரி சொர்க்கா விற்றுன்னு துணி கடைக்கும் வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாளும் சொர்க்கா பறிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார். அக்கா, உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருக்காக்கா? நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்க்கா. நீங்க கொடுத்த காசை விட நான் வேலை ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுப்பேன்க்கா. விவசாயமும் போச்சு, என் வேலையும் போச்சு. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா. ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கொடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இல்லைப்பா, என்கிட்டலாம் எந்த வேலையும் இல்லை. நானே வேலைக்கு போயின்னு இருக்கேன். நான் எங்கேருந்து உனக்கு வேலை தர்றது? இந்த சொர்க்கா வியாபாரம் மட்டும்தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன். அக்கா, இந்த சொர்க்காலாம் நான் வித்துட்டு வரேன்க்கா. அதுக்கு சம்பளம் தாங்க போதும். உங்க தம்பியா நினைச்சு எனக்கு ஒரு வேலை தாங்கல. சரி, போனா போது. நாளைக்கு காலையில 6:30 மணிக்கெல்லாம் வந்துரு. காலையில 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் இந்த வேலை. மாசம் 1000 ரூபாய் தரேன். நடந்ததெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கேன். நீ எதுக்கு இப்போ உனக்கு வேலை கொடுத்த? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு சொன்னாங்க. ஏழையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியும் தானே. அது இல்லாம 1000 ரூபாய் தான் சொல்லியிருக்கேன் மாசத்துக்கு. நானும் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். திரும்பி நைட்டு வர்றதுக்கு 8-8:30 மணி ஆயிடுது. செஞ்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கே 11:30 மணி மேல ஆயிடுது. எனக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நானும் வேலை போட்டு கொடுத்தேன். சொர்க்கா 6:30 மணிக்கு இவங்கிட்ட கொடுத்துட்டு 7 மணிக்கு நான் வேலைக்கு போறேன். இன்னும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. என்னப்பா இது, முதல் நாளே இவ்வளோ லேட்டாக வர? 6:30 மணிக்கு வர சொன்னா 7 மணிக்கு வந்திருக்க. நாளைக்காச்சும் 6:30 மணிக்கு கரெக்டாக வா. சரி, அங்கே சொர்க்கா இருக்கு பாரு, அது எடுத்துக்கோ. கிலோ கணக்கில் தா, பீஸ் கணக்கில் கேட்டால் தராத. அதில் எவ்வளோ பீஸ் இருக்கு, எவ்வளோ கிலோ இருக்கு, ஒன்று எல்லாம் நான் கணக்கு போட்டு வச்சுன்னு இருக்கேன். காசு கரெக்டாக வந்துடணும், சரியா? சரி, இப்போவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எடுத்துன்னு போ. வியாபார நேரத்துல கரெக்டா போனா தானே வியாபாரம் நடக்கும். அந்த ஆளும் அந்த சொர்க்காயை எடுத்துன்னு வித்துட்டு வரலான்னு போனாரு. என்ன இந்த அக்கா கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கே இப்படி கத்துறாங்க? இதே மாதிரி போனா எப்படி உங்ககிட்ட நம்ம வேலை செய்யறது? எம்மாடியோ. இதே மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. இவரு கரெக்டா வித்துட்டு காசு எடுத்துன்னு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாரு. ரொம்பவே நம்பிக்கையான ஆளாவும் இருந்தாரு இவரு.
அக்கா லக்ஷ்மி அக்கா, எனக்கு சம்பளத்துல ஒரு 300 ரூபாய் ஏத்தித்தாங்கக்கா. ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா. குடும்ப செலவுக்கு இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் மனசு வச்சு ஏத்தித்தாங்கக்கா. உன் தம்பியா நினைச்சுக்கோக்கா என்னையா. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் ஃபர்ஸ்டே சொல்லி தானே உன்னை வேலைக்கு சேர்த்தேன். அப்பயும் இதே மாதிரி தம்பின்னு சென்டிமெண்ட் போட்டேன். இப்பயும் அதே சொல்லின்னு இருக்க. இந்த வேலை முடிச்சதும் வேற வேலைக்கும் போறதானே நீ? 9 மணி வரையும் தானே இந்த வேலை செய்யற காலையில. நீ வேற வேலைக்கு கூட போ, எனக்கு அதை பத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏத்தெல்லாம் முடியாது. அவரும் சொர்க்கா விற்கிறதுக்கு வந்துட்டாரு. அவர் ரொம்பவே சோகமாக இருந்தார். வியாபாரமும் நல்லா போச்சு. லாஸ்ட்டில் ஒரு 5 காய் இருந்துச்சு. இந்த பொம்பளைக்கு ரொம்பதான் திமிரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ காய் வியாபாரம் ஆகுது. பத்தாததுக்கு வேலைக்கு வேற போறாங்க. ஒரு 300 ரூபாய் ஏத்தி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போறாங்க இவங்க. இவங்க வீட்டுலனா 2 பேர் தான் இருக்காங்க, எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. எவ்வளோ நியாயமா நான் சம்பாதிச்சு எடுத்துன்னு போய் காசு கொடுக்குறான். அதுக்கான கொஞ்சம் நன்றியோடு இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்க கூடாதுப்பா. எனக்கா சம்பளம் ஏத்த மாட்டேன்னு சொன்னேன். இரு இந்த 5 சொற்காய நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறேன். எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுப்போம். காய் வாங்குற மிச்சம் ஆயிடும் 5 நாளைக்கு எங்க வீட்டுல. அப்படியெல்லாம் திட்டிட்டு அந்த 5 காயை விற்காம இவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாரு. காசு எடுத்துன்னு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாரு. என்னப்பா 200 ரூபாய் கம்மியா இருக்கு? நான் எல்லாமே கரெக்டா கணக்கு போட்டு தானே கொடுத்தேன். எப்படி 200 ரூபாய் கம்மி ஆகுது? என்னையே சந்தேகப்படுறீங்களாக்கா? நான் ஒரு நாளே ஏமாத்த மாட்டேன். நீங்க நேத்து கணக்கு ஏதாவது ஞாபகம் வச்சுன்னு சொல்லின்னு இருக்கீங்களோ என்னமோ, யோசிச்சு பாருங்க நல்லா. இல்லையே, நான் வியாபார விஷயத்துலலாம் எதையும் மறக்க மாட்டேனே. சரி, நான் நாளையிலேருந்து கரெக்டாக எழுதியே வைக்கிறேன். சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கரெக்டாக வந்துரு. என்ன இது, நம்ம கரெக்டாக தானே கணக்கு பண்ணுவோம். என்ன நடந்துச்சு இன்னைக்கு? ஒருவேளை நான் தான் மறந்துட்டேனோ? கொஞ்சம் இல்லைன்னா இந்த அக்கா நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எப்படியோ சொல்லி சமாளிச்சாச்சுப்பா. இதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்யணும். இந்த மாதிரி அடிக்கடிக்கெல்லாம் செய்யவே கூடாதுப்பா, மாட்டுப்போம். இல்லைன்னா அடுத்த மாசம் இன்னொரு டைமும் செய்வோம் இந்த மாதிரி. அந்த கூடையில் 4 காய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வியாபாரமும் கம்மியாக தான் போச்சு. அங்கே சில்லுன்னு காற்று அடிச்சதும் இவர் அங்கேயே படுத்து தூங்கினாரு. ஆஹா, இந்த சர்க்கெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கே பாக்குறதுக்கு. இந்த ஆளு வேற தூங்கின்னு இருக்கான். நம்ம பேசாம இந்த சர்க்கை எடுத்துன்னு போயிடுவோம். அங்கே வந்து அந்த திருடன் அந்த 4 சொற்காய் எடுத்து அவன் பேகு உள்ளே போட்டுன்னு அங்கேருந்து போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் எழுந்து பார்த்தாரு. ஐயோயோ, இங்க இருந்த அந்த 4 சர்க்கை எங்க காணோம்? இந்த பாலா போன தூக்கம் இப்பதான் வரும் நமக்கு. அந்த அக்கா நேத்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்மள. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். இன்னைக்கு வேற எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாட்டினா இந்த வேலையும் போயிடும். ஐயோயோ, நம்ம வீட்டுல இருக்கிற அந்த 4 சொற்காய் எடுத்துன்னு வந்து வித்து காசு கொடுத்துடுவோம். என் பொண்டாட்டி வேற நேத்தே ஒரு சொற்காய் பண்ணிட்டா. இன்னைக்கு இன்னொன்னு பண்ணிடுறாளோ என்னவோ. சீக்கிரம் போவோம். நேற்று அந்த அக்காவை ஏமாத்தினோம் நம்ம. இன்னைக்கு என்னை யாரையோ ஏமாத்திட்டான். இனிமே யாரையுமே ஏமாற்றக்கூடாது. இவ்வளோ நாள் நம்ம பொழப்பு கரெக்டாக தான் போயின்னு இருந்துச்சு. நேற்று நான் ஏமாத்தினால தான் இந்த விளைவு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த 4 சொற்காய் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து அதை விற்று அந்த காசை எடுத்துன்னு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாங்க. கொஞ்சம் மாதம் ஆனதும் நிறைய காய்கறி செடியெல்லாம் வச்சு லக்ஷ்மி பெரிய கடையை வச்சாங்க. கூடவே இவரும் அந்த கடையில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. பெரிய கடை ஆனதும் சம்பளமும் இவருக்கு ஜாஸ்தி பண்ணாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருந்தாங்க. இவரோட குடும்பமும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருந்தாங்க. சம்பளமும் போதுமான அளவு இருந்துச்சு இவங்களுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.